அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஏற்கனவே வந்து ஃபயர் ஸ்டிக் மூலமாக நான் ஸ்மார்ட் டிவியை ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ணுறது போட்டிருந்தோம். அதில் என்ன ட்ராபேக்னா வந்து ஃபயர் ஸ்டிக்கில் வந்து HDMI இன்புட் தான் இருக்கும். அதனால் எல்இடி டிவி, எல்சி டிவி, பிளாஸ்மா டிவி இந்த டிவி மட்டும் தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் ஸ்மார்ட் டிவியாக. நீங்கள் சிஆர்டி மானிட்டரில் பழைய சோனி டிவி அதெல்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ அதனால் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, பாய் நாங்கள் பழைய சிஆர்டி மானிட்டர் வச்சுருக்கோம், சோனி, எல்ஜி, பானாசோனிக், தோஷிபா அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக ஆண்ட்ராய்ட் பாக்ஸ், இதுதான் அந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ். இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் என்னென்னா வந்து எல்லா டிவியுமே, அதாவது எல்இடி, எல்சிடி, பிளாஸ்மா டிவி, சிஆர்டி மானிட்டரு, இவ்வளோ ஏன் கலைஞர் டிவியை நம்ம ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் யூடியூப்லாம் ஓடும். அதே நம்ம டெமோவில் காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து ஏவி இன்புட் இருக்கும், HDMI இருக்கும், ஏவி இன்புட் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஆண்ட்ராய்டு 10 வெர்ஷன் உள்ளது, பெஸ்ட் சப்போர்ட்டட் வாய்ஸ் ரிமோட் உள்ளது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் சைன்இன் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து லோக்கல் சேனல் இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் இருக்கும். அது வந்து 200 சேனலுக்கு மேலே வருது. அதையும் நீங்கள் ஃப்ரீயாக அதில் பார்க்கலாம். இதில் யூடியூப் பார்க்கலாம், ஓடிடி தளமாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைமு, சன் நெக்ஸ்ட்டு, சோனி லைவ், ஜி5, ஆகா, இது போன்ற ஏகப்பட்ட ஓடிடி தளம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். சில ஓடிடி தளங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும். இப்போ MX Play தான் நீ பண்ணிங்கன்னா வந்து அதில் வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது, நம்ம படம் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரீமியம் கட்டியும் பார்க்கலாம். அதே மாதிரி சில வந்து ஓடிடி தளங்கள் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் பார்த்துக்கலாம். அது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்குது. வாய்ஸ் ரிமோட்னால கமெண்ட்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ண சொல்லலாம். இப்போ யூடியூப் சேனலில் போயிட்டு ஏஆர் ரோமான் சாங்ஸ்னால் ஆட்டோமேட்டிக் ஏஆர் ரோமான் சாங்ஸ் வரும். மற்றபடி என்ன படம் வேணுமோ அதெல்லாம் யூடியூப்ல நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், எப்போவுமே வந்து ரொம்ப காம்பேக்டாக யூஸ் பண்ணக்கூடியது. நார்மலாக உங்கள் வீட்டில் டிவிடி பிளேயர் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, ஏவி பின் குத்துவீங்க, HDMI குத்துவீங்க, அது மாதிரி குத்தி விட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க வேண்டியதான். நிறைய பேர் வெளிநாள் வரும்போது 50,000, 60,000, 1 லட்ச ரூபா டிவி வாங்கியிருக்காங்க. அப்போல்லாம் அந்த டிவிலாம் வந்து ஆண்ட்ராய்ட் கிடையாது, நான் ஸ்மார்ட் டிவி தான் கொண்டு வந்திருந்தாங்க. அது 3 வருஷம் நல்லா தான் ஓடிக்கும், 3-4 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்காங்க வீட்டில். இப்போ பக்கத்து வீடுகளில் வந்து ஓடிடி ஆப் பார்ப்பாங்க, யூடியூப், சன் நெக்ஸ்ட்டு, சோனி லைவ், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆசையாக இருக்கும், நம்மளும் பார்க்கணும் வேணும். இப்போ அந்த டிவி கொண்டு விற்றா விற்க முடியாது, அந்த ரேட்டுக்கு போகாது, ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. அது டிவி வாங்குறாருந்தாலும் அதுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஆனால் இந்த டிவி நல்ல குவாலிட்டியாக இருக்க டிவி நம்ம விற்க தேவையில்லை. ஜஸ்ட் எங்களுக்கு கால் பண்ணி இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை மட்டும் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்கள் டிவி அப்படியே ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் ஆயிடும். அதுவும் 4K ஆண்ட்ராய்டு, இது வாய்ஸ் ரிமோட்டோடு இருக்கும். இதில் அதே மிரர் ஸ்க்ரீமிங், உங்கள் மொபைலில் உள்ளதை அப்படி நீங்கள் வீடியோ லைவாக மிரர் காஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எதுவும் பணம் கட்டணுமா மாதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்கள் ஸ்மார்ட் டிவி எப்படி வீட்டில் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கீங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு தேவை, எனக்கு ஓடிடி ஆப்பில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைமு, சன் நெக்ஸ்ட்டு, சோனி லைவ், ஜி5, ஆகா இதெல்லாம் வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் படம் பார்க்க முடியும். அதே மாதிரி லோக்கல் சேனல்ஸில் பார்க்கலாம். லோக்கல் சேனல்லாம் வந்து நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சைன்இன் பண்ணிக்கிறீங்க. அதில் ஏகப்பட்ட ஆப் இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் தமிழ் சேனல்ஸ், லோக்கல் சேனல்னால் கேபிள் டிவி சேனல்ஸ் அதெல்லாம் வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய பேர் டிவி வச்சுட்டு இது என்ன பண்ண முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒர்த்தபுளாக டிவி, நாரிட்டி, திஸ் டிஜிட்டல் கிளாரிட்டி இருக்கும், டிஜிட்டல் வெர்ஷனாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கும்போது. ஏன்னா இதை வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஜஸ்ட் இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப்பில் கால் பண்ணால் போதும், தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறோம். இல்லை நான் என்னென்ன டிவியில் ஃபங்க்ஷன் ஆகுறத வந்து டெமோ பண்ணி காட்டுறேன், அதை பார்த்துட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸை வந்து கலைஞர் டிவியில் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த பாக்ஸ் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பவர் அடாப்டர் பின்னை வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஏவி பின்னு, ஆக்ஸ் பின் இருக்கும், சிங்கிள் பின்னு, அதை வந்து ஆக்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோடைய அவுட்புட் எடுத்து டிவியோட இன்புட்டில் கொடுக்கணும். ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ, ஏன்னா 2 பின்னு தான் அதில் இருக்கும். அதில் ஒன்று ஸ்பேராக தான் இருக்கும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டிவி ஆன் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் இப்போ டிஸ்பிளேலேயே ஆண்ட்ராய்டு வந்துடும். இந்த டிவியில் கோடு கூட வருமாதிரில கிராஸ் ஆகிறதுல இது என்ன காரணம்னா வந்து எல்லா டிவிலையும் கேமரா ஃபஸ்ட்டு கொண்டு போய், அதாவது முன்னாடி கொண்டு போய் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கோடு கூட விழுவும். ஆனால் டிவி நல்லா ஓடும். இந்த கேமராவில் எடுக்கும்போது தான் கோடு கூட வரும். அது வீடியோவில் தான் இருக்குது அந்த மாதிரி, மற்றபடி டிவியில் இருக்காது. அதையும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்ன கோடு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர், அதுக்காக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ கலைஞர் டிவி, இது தமிழ்நாடு அரசு கொடுத்த கலைஞர் டிவி வந்து இப்போ ஸ்மார்ட் டிவியாக மாறி யூடியூப் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் வந்து இது இல்லாமல் இந்த எல்ஜி டிவி, இதே மாதிரி சோனி இருக்கும், தோஷிபா, பானாசோனிக் இந்த மாதிரி டிவி இருக்கும். இந்த மாதிரி டிவிலையும் நம்ம கனெக்ட் பண்ணி அதே சேம் மெத்தட் தான். நம்ம எப்படி கலைஞர் டிவிக்கு பண்ணோம் அதே மெத்தட்லேயே வந்து பவர் அடாப்டர் கொடுக்கணும், ஏவி இன்புட்டை கொண்டு வந்து டிவியில் மாட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிளாக போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து அது ஷோ பண்ணுறதுக்காக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்கள் நெட்டோடைய ஸ்பீடை வச்சு பப்பரிங் ஆகாமல் ப்ளே ஆகும். யூடியூப் மாதிரியே ஓடிடி ஆப் இருக்குது, அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சில ஓடிடி ஆப்பு ஃப்ரீயாக வரும், அதையும் பார்த்துக்கலாம். உங்கள் மொபைல் மூலமாக மிரர் ஸ்க்ரீனிங்கில்
உங்கள் வீடியோ வந்து எந்தவித வயர் கனெக்ஷன் இல்லாமல் உங்கள் டிவியில் ப்ளே பண்ணலாம். இது ஒரு நான் ஸ்மார்ட் டிவி. இப்போ இந்த டிவியை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து ஸ்மார்ட் டிவியில் யூடியூப், ஓடிடி ஆப்லாம் பார்க்க போகிறோம். எப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், பார்த்துக்கிறேன். ஓகே, பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் வந்து நம்ம எடுத்து ஸ்மார்ட் பாக்ஸ். இதில் என்னென்ன இன்புட் இருக்குன்னு பார்த்துடலாம். 2 யூஎஸ்பி இருக்குது, ஒரு வந்து லேன் கார்டு போடக்கூடியது, ஒன்று HDMI இருக்குது. இந்த பக்கம் யூஎஸ்பி கூட, அப்புறம் வந்து மெமரி ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பவர் பின் அடாப்டரு, இது வந்து AV அவுட்டு, இது HDMI இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரிமோட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுலேயே வந்து நெட்ஃப்ளிக்ஸு ஆப் சம்மந்தப்பட்டது எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இதை இன்சர்ட் பண்ணிடுவோம். பவர் பின் மாட்டியாச்சு. HDMI கேபிள், அதாவது இது எல்இடினால HDMI கேபிள், அவ்வளோதான் மாட்டியாச்சு. இந்த பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக இதில் சைன் பண்ணிக்கிறங்க. அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நமக்கு தேவையான யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ யூடியூப் சேனல் நம்ம எது வேணால் பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணோம்னா வந்து காப்பி ரைட்ஸ் வரும், அதனால் வந்து ப்ளே பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரீ சேனலில் உள்ளது, ப்ரீமியம் கட்டாதது வந்து ஃப்ரீயாக நீங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டில் உள்ள நண்பர்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா டிவி, அந்த டிவிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் பாக்ஸை வாங்கிக்கிறங்க. உங்கள் நார்மல் டிவி, அதாவது கலைஞர் டிவியாக இருக்கட்டும், சிஆர்டி மாண்டியா, எல்இடி தான் இருந்தாலும் சரி, அது அப்படியே மொபைல் வெர்ஷன் மாதிரி மொபைல் எப்படி ஆப்ரேட் அது மாதிரி வந்து நீங்கள் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சாய்ஸ் உள்ளது தான் இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ். இதோட ரேட் வந்து 2999 ரூபா. இதை போட்டுருக்க பாருங்க, 2999 ரூபா. தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புகிறோம். ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ இருக்குது. தேவை உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.